வேர்க்கடலை சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன இலந்தப்பழ சைஸுக்கு புளியை ஊற வச்சுடுங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூனுக்கும் குறைவாக வேர்க்கடலை பருப்பு நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால நான் ரொம்ப லேசாக தான் வறுத்துக்கிறேன். இளஞ்சூட்டில் கருகாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 100 கிராம் வேர்க்கடலை பருப்புக்கு 1.5 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்புன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் அதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 10 காய்ந்த மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இது காரசாரமாக இருக்கணும்னு நான் 10 காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வாசனை வர்ற மாதிரி கமகமன்னு வறுத்து எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம். இதை ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஆறின பிறகு ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட நம்ம முதல்ல ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளி தண்ணியும் புளியோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் காயத்தூள் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த சட்னியில் இதை ஊற்றிடுங்க. கமன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, தயிர் சாதம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.